NCII அதாவது நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி, சம்பந்தம் அல்லாத அந்தரங்க படங்கள். ஒரு பெண் திடீர்னு அவங்களுடைய வீடியோ இல்லைன்னா புகைப்படம் வந்து ஆன்லைனில் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன? cybercrime.gov.in அந்த வெப்சைட்டில் நமக்கு என்னென்ன சோஷியல் மீடியா அப்யூஸில் வந்துட்டு என்னென்ன கிரீவன்ஸ் லிங்க் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்முக்கும் இருக்குது. ஸோ அதுலேருந்துமே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். தமிழ்நாடு காவல்துறையில் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி ரிலேட்டட் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எப்படி அணுகணும் அப்படின்றத வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம புரிய வச்சுருப்போம், எல்லாருக்கும் சொல்லியிருப்போம். ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று stopncii.org. இது வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களோட அந்தரங்க நான் கன்சென்சுவல் இமேஜரி வர மாதிரி அவங்க வந்து இதில் போயிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா takemedown.ncmec.orgன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க சேம் ப்ரொசீஜர் தான், பர்டிகுலர்லி ஃபார் சில்ட்ரன். குழந்தைங்களோட அந்தரங்க படங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா சேம் மாதிரி பல சிடிஎன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு இல்லைன்னா டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ் இடத்துல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு இல்லை வெப்சைட்ஸ் இவங்க எல்லா இதுலேயுமே வந்துட்டு பல இதில் டேக் டவுன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெண்கள் வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்கணும். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருமளவில் அதிகரித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி என்று சொல்லப்படுகின்ற தனிப்பட்ட வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் பகிர்வதை பற்றி தெளிவான ஒரு கருத்துகளையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த நம்முடன் இணைந்திருப்பது திருமதி ஷனாஸ் இலியாஸ், இந்திய காவல் பணி காவல் கண்காணிப்பாளர், இணையவழி குற்றப்பிரிவு. வணக்கம் மேம். வணக்கம் ரிஷா. முதலாவதா NCII அப்படின்னா என்ன, அது எல்லாருக்கும் புரிய மாதிரி கொஞ்சம் எளிய மொழியில கொஞ்சம் சொல்லுங்க. NCII அதாவது நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி, சம்பந்தம் அல்லாத அந்தரங்க படங்கள். ஒரு ஆள் வந்துட்டு அவங்க ப்ரைவேட் ஃபோட்டோஸோ இல்லை ப்ரைவேட் வீடியோஸோ இருக்கலாம். அந்த ப்ரைவேட் ஃபோட்டோஸோ வீடியோஸோ அவங்களோட சம்பந்தம் கன்சென்ட் இல்லாமல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் வெப்சைட்லேயோ அதை வந்து அப்லோட் பண்ண மாதிரி இதை நம்ம நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் வெரி ட்ரொமேட்டிக் ஃபார் பர்சன் ஹூ ஹஸ் அண்டர்கான் திஸ் திங். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற புகைப்படத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பகிர்றாங்கன்ற போது ஒரு மன அழுத்தமும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் உருவாது. இப்போ ஒரு பெண் திடீர்னு அவங்களுடைய வீடியோ இல்லைன்னா புகைப்படம் வந்து ஆன்லைனில் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன? இதில் வந்து மல்டிபிள் அவென்யூஸ் இருக்குது, பல விதத்தில் அவங்க அணுகலாம். முதல்ல வந்துட்டு இப்போ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்டர்மீடியரி ரூல்ஸ் படி ஐடி ரூல்ஸ் இருக்குது ஃபார் இன்டர்மீடியரிஸ். அவங்களுக்கு அதைப்படி என்னென்னா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஒரு கிரீவன்ஸ் போர்ட்டல் வச்சுருக்கணும். அந்த கிரீவன்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அவங்க இதை ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த ரூல்ஸில் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் நியூடிட்டி, அந்த மாதிரி நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி, சம்பந்தம் அல்லாத அந்தரங்க படங்களை ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா 24 மணி நேரத்தில் அதை டேக் டவுன் பண்ணணும். அதை அவங்க பிளாட்ஃபார்ம்லேருந்து அவங்க விசிபிலிட்டியை நிறுத்தணும். அவங்க வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். இது வந்துட்டு அந்த ரூல்ஸில் எழுதியிருக்கு. அண்ட் ஃபர்தர் வந்து மல்டிபிள் அவென்யூஸ் இருக்குது. இப்போ ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக இருக்குது. அங்கே வந்துட்டு தே கேன் கோ தேர். இப்போ அஃபெக்டட் பர்சன் அங்கே போகலாம். சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் லீகல் கவுன்சிலிங் அண்ட் எப்படி வந்துட்டு இதை அப்ரோச் பண்ணணும், என்னென்னலாம் வழி இருக்குது அப்படின்றதுல அவங்க கைட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கிரீவன்ஸ் எந்த போர்ட்டல் எப்படி போகிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா cybercrime.gov.in அந்த வெப்சைட்டில் நமக்கு என்னென்ன சோஷியல் மீடியா அப்யூஸில் வந்துட்டு என்னென்ன கிரீவன்ஸ் லிங்க் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்முக்கும் இருக்குது. ஸோ அதுலேருந்துமே நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்காக ஒரு போர்ட்டல் இருக்குது, ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்குது. இவ்வளோ வழிமுறைகள் இருந்தும் சில நேரங்களில் வந்து அது 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த புகைப்படத்தையோ வீடியோவையோ ரிமூவ் பண்ணலை, இல்லை அந்த கண்டென்ட் பிளாக் பண்ணலை அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வேற ஏதாவது வழி இல்லை தீர்வு இருக்கா? ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு 24 மணி நேரத்தில் எடுக்கலைன்னா அதே நான் சொன்ன அந்த ஐடி ரூல்ஸ் இல்லை, அதில் கிரீவன்ஸ் அப்பெலேட் கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசமில் 24 மணி நேரத்தில் டேக் டவுன் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் கிரீவன்ஸ் அப்பெலேட் கமிட்டியில் போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்துட்டு அதுலேயுமே உங்களுக்கு தீர்வு சரியில்லைன்னா நீங்கள் வந்துட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க கிட்டலாம் போகலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு எனக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட துணை வேணும்னா cybercrime.gov.in இருக்குது. நீங்கள் இங்கே ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் இல்லை எங்கே வேணால் இருக்கலாம். அதில் ரிப்போர்ட் பண்ணதுக்கு கூடுதலாக
நீங்கள் cybercrime.gov.in போயிட்டு இந்த என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ, என்னென்ன லிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உதவியை நாடினீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அந்த 24 மணி நேரம் டேக் டவுன் பண்ணுறது அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க ஃபாலோ அப் பண்ணி அவங்க அசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலும் இப்போ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் கேஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பர்பட்ரேட்டர்ஸ் இதை செஞ்சவங்களுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், கேஸ் நடத்தணும் அப்படின்றீங்கன்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி கேஸும் நடத்துவாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் இருக்கு. இது இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல இந்த உதவி வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக. தமிழ்நாடு காவல்துறையில எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி ரிலேட்டட் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எப்படி அணுகணும் அப்படின்றத வந்துட்டு எல்லாருக்கும் நம்ம புரிய வச்சிருக்கோம், எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே ஆர் வெல் ட்ரெயின்டு to handle such kind of sensitive complaints. மேம், இப்போ நீங்கள் வந்து சொன்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து எல்லாராலையும் ஈஸியாக அணுகக்கூடிய விதத்தில் தான் இருக்குமா, இல்லை அவங்களுக்கு என்னென்ன ஒரு முன்னேற்பாடோடு அவங்க இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் அணுகணும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே அவங்க காலந்தாழ்த்தாமல் இதை அணுகணும்? இப்போ நம்ம பார்க்கும்போது அது பரவ ஒரு ஆள் கையில் வர மாதிரி தான் அது நெக்ஸ்ட் அதிகமாக போகிறது இருக்கும். ஸோ காலம் தாழ்த்தாமல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்துட்டு மிகவும் சரியானது. அட் த மொமெண்ட் உங்களுக்கு வந்த உடனே ட்ரூ ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கும், நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு இருக்கும், ஒரு வெடுவெடுத்து போயிடும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நிதானத்தை வாங்கி அது கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணணுன்றது இமீடியட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். த சூனர் யூ டூ த பெட்டர் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஸ்டாப் இட் ஃப்ரம் ஃபர்தர் சர்க்குலேஷன். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னது சைபர் கிரைம் போர்ட்டல் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸோடைய உதவி கிடைக்கும், ஒன் ஸ்டாப் சென்டரோடைய உதவி கிடைக்கும், இல்லைனா சோஷியல் மீடியா இன்டர்மீடியரியோட பிளாட்ஃபார்மில் கூட அந்த உதவியை நாடலாம். இது இல்லாமல் வேறு ஏதாவது தனிப்பட்ட ஒரு வெப்சைட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் இதுக்குன்னே தனிப்பட்ட பிரத்யேகமான பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது இதை பற்றின கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பரவுவதை தடுக்கிறதுக்கு இருக்கிறதா? இருக்கு. ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று stopncii.org. இது வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களோட அந்தரங்க நான் கன்சென்சுவல் இமேஜரி வர மாதிரி அவங்க வந்து இதில் போயிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்களோட இமேஜ் அவங்களோடது தான் அப்படின்றத they have to prove with photos and ஒரு காப்பி ஆஃப் த இன்டிமேட் இமேஜரி விச் எவர் தே ஹேவ். அதாவது அவங்க பார்த்துருப்பாங்கல்ல இந்த மாதிரி இது ஒரு பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதோ அவங்களுக்கு யாரோ சொன்னதோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு அதோட இமேஜோட அந்த ஃபைல் அதெல்லாம் அவங்க அப்லோட் பண்ணிட்டா என்ன ஆகுனா தே ஹாவ் டை அப் வித் மல்டிபிள் சோஷியல் மீடியா இன்டர்மீடியரி, சமூக வலைத்தளங்கள், அப்புறம் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு, இவங்க நிறைய பேரோட இவங்களுக்கு டைப் இருக்குது. ஸோ ஹேஷிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணி இவங்க க்ராலர்ஸ் யூஸ் பண்ணி அக்ராஸ் மல்டிபிள் சைட்ஸில் வந்துட்டு இவங்க இந்த கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து டேக் டவுன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரியோட டேக் டவுனுக்கு. அதே விஷயம் இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா takeme.down.ncmec.orgன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் சில்ட்ரன், குழந்தைங்களோட அந்தரங்க படங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா சேம் மாதிரி பல சிடிஎன் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு இல்லைன்னா டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ் இடத்துல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு இல்லை வெப்சைட்ஸ் இவங்க எல்லா இதுலேயுமே வந்துட்டு பல இதில் டேக் டவுன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். இப்போ நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க 2 விதமாக சொன்னீங்க. இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குன்னா யார் இதை ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணணும்? அந்த குழந்தைகளவா இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸா? யார் இதை வந்து இனிஷியேட் பண்ணணும், எப்படி இனிஷியேட் பண்ணணும்? ஒன்று வந்து கார்டியனுக்கு இது தெரிஞ்சிருந்தா கார்டியன் பண்ணலாம். இன்னொன்று லைக் ஐ டோல்ட் யூ சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இருக்குது. ஒன் ஸ்டாப் சென்டர் வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் மகளிருக்கும் சேர்த்து தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த எல்லா இப்போ ஒன் ஸ்டாப் சென்டரோ இல்லை சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா பேரண்ட்ஸ் கூட பண்ணலாம். பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பொதுவாக வெளியே வர்றதுக்கோ ஒரு காவல் நிலையத்தை அணுகிறதுக்கோ தயங்குற ஒரே காரணம் என்னன்னா அவங்களுடைய பெயர் வெளியே வந்துடும், இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க, நாளைக்கு அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை யோசிச்சுட்டு தான் அவங்க குடும்பத்தாரோ இல்லைன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன? அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விதத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. லா எப்படி இருக்குன்னா இப்போது அவங்களோட பேரோ அவங்களோட ஐடென்டிட்டியை வெளிவர மாதிரி அவங்களோட தெரு பேரோ அவங்க ஸ்கூல் பேர் காலேஜ் பேர் அவங்க வேலை செய்கிற இடம் பேர் இது எதுவுமே வந்துட்டு
பப்ளிகேஷனில் நியூஸ் பேப்பர் முதற்கொண்டு போலீஸோட ரெக்கார்டிங்லேருந்து எதுலேயுமே வந்துட்டு வெளியே வரக்கூடாது. இதை வந்துட்டு ரொம்ப சென்சிபிளாக தமிழ்நாடு போலீஸ் வந்து பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த எஃப்ஐஆரை வந்து லாக் பண்ணிடுவாங்க, பப்ளிக் பர்வியூக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வி டேக் இனஃப் ப்ரிகாஷனரி ஸ்டெப் டு ப்ரொடெக்ட் யுவர் ஐடென்டிட்டி. யார் வந்துட்டு இதோட கம்ப்ளைனன்ட் அப்படின்றத வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். மேம், இப்போ நீங்க ஒரு சின்ன அட்வைஸா இதை வந்து நீங்க பெண்களுக்கு சொல்லணும். சமுதாயத்துல ஒரு பெண் இந்த மாதிரி அவங்களுடைய புகைப்படமோ இல்லைன்னா ஒரு வீடியோவோ வெளிவந்தா அந்த பெண்ணுக்குன்னு ஒரு முத்திரை குத்தி விட்டுறாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க மேலதான் எல்லா மிஸ்டேக்கும் இருக்குங்கிற மாதிரியான பார்வை தான் இருக்கு. ஸோ இந்த பார்வை வந்து தவறானது. இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு வேணும். இது அப்படி அவங்க அதனால தான் நிறைய ட்ராமடைஸ் ஆகிறாங்க, ஒரு பெரிய மன தாக்கத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு சமூகம் தான் அவங்கள சேர்ந்து கை தூக்கி விடணும். ஸோ நீங்க ஒரு சமூக விழிப்புணர்வா இது மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல 100% ஐ அக்ரி வித் யூ. ஸோ இப்போ ஒரு வீடியோ வருதுன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர்டு வீடியோஸ் இருக்குது, டீப் ஃபேக் வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள் வந்த உடனே இது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்து ஒரு டபு பண்ணுறதோ, இல்லைன்னா அவங்கள வந்துட்டு இதுலேயே தான் வந்துட்டு லிங்க் பண்ணி அவங்கள வந்துட்டு பண்ணுறதோ, அவங்க அதை மீறி அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ மினிட் ஆர் 2 ஆஃப் தேர் லைஃப். அதுக்கப்புறம் அவங்க 30 வருஷம் அவங்க இருக்க வேண்டியது இருக்கும், 40 வருஷம் இருக்க வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு என்ன தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்றத வந்துட்டு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூசர்ஸாக நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணணும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள தாழ்த்தி பேசியோ இது கமெண்ட் போட்டோ இதை நம்ம வந்து பார்த்துட்டு அதை நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரின்னு தெரிஞ்சுமே அதை நம்ம பகிர்றதோ, அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதோ, இது வந்துட்டு அந்த க்ரைம்க்கு வந்துட்டு அக்கம்ப்ளிஸாக துணை போகிறதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சமூகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அது டீப் ஃபேக் இமேஜாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்டர்டு இமேஜாக இருக்கலாம். நமக்கு எதுவும் தெரியாத போது இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இவ்வளோ ஒரு தாக்கத்தை உண்டாக்குற ஒரு சொல்லோ எதுவோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போடுறது வந்துட்டு ரொம்ப மிகவும் ப்ரூட்டாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சரியாக சொன்னீங்க மேம். ஒரு சமுதாயம் வந்து பொறுப்புடனும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த கிரைம்ஸ்ல இருந்து அவங்கள மக்களை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இறுதியாக NCIA பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? NCIAன்னு சொல்ல வருமாது, அதாவது சம்மந்தம் இல்லாத அந்தரங்க படங்கள் வந்துட்டு அது யாருக்கு வேணால் நடக்கலாம். அது நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தெரியாமையே வீடியோ எடுத்துருக்கலாம் யாராச்சும். அதுக்கு அந்த இது வெளியே வரும்போது ஃபஸ்ட்டு பெண்கள் வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஸோ பெண்கள் வந்துட்டு எப்படின்னா, நடந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது பேரலைஸ் ஆகி அந்த இடத்துல நிற்காம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரியறதுக்கு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து சமூகத்தில் எல்லாருமே வந்துட்டு இப்படி நடந்துச்சுன்னா என்ன அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக ரொம்ப யதார்த்தமாக பேசணும். அதாவது இப்படி நடந்துச்சுன்னா இதெல்லாம் தான் வழி இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் முதற்கொண்டு காலேஜ் முதற்கொண்டு பெண்களுக்கு வந்துட்டு இந்த அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டும். எப்போ நமக்கு தெரியுது இதை வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நம்மளால எதிர்கொள்றதுக்கு இந்தந்த தான் வழி அப்படின்னு தெரியுமாது நமக்கே ஒரு தைரியம் வந்துடும். ஸோ அந்த இடத்துல வெடுவெடுத்து போய் அது இந்த தப்பான முடிவுகளோ இல்லைன்னா ரொம்ப மன அழுத்தத்துக்கு போகிறதோ இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம தவிர்க்கலாம். ஸோ பெண்கள் இந்த மாதிரி ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. நடக்கும்போது தைரியமாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் போகலாம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, அப்படி இல்லைன்னா கிரீவன்ஸ் கமிட்டியில் அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைபர் கிரைமில் போகலாம். அவங்க வந்துட்டு சைபர் கிரைம் போர்ட்டலில் ரிப்போர்ட் பண்ணலாம். ஒரு கேஸ் போட்டு எடுத்து யார் அதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த உரிய தண்டனையை வந்துட்டு சட்டத்துக்கு உட்பட்டு வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நீங்கள் ரொம்ப அழகாக நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜரி பற்றி மக்களுக்கு புரிய விதத்தில் அழகாக எடுத்து சொன்னீங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு வேளை இந்த பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா என்ன தீர்வு, அவங்க எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும், எந்த காவல் நிலையத்துக்கு போகலாமா, எல்லாம் பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பண்ணி கொடுத்தமைக்கு இணைப்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மக்கள் நலம் கருதி வெளியிடுவோர் தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு.